This month you are going to receive something from the Lord. What you are going to receive? And heavenly help from the Lord. Hallelujah, hallelujah. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டு, கர்த்தருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு, இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே உதவியை, ஒத்தாசையை அல்லது கிருபையை, சத்தியத்தை, ஜெயத்தை, விடுதலை அனுப்புகிறதை என்னால் கவனிக்க முடிந்தது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இது ஆபிரகாமின் வேலைக்காரனாகி எலியேசார் இடத்துல ஆபிரகாம் சொன்ன வார்த்தை. தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் எடுக்கும்படி, பெண் பார்க்கும்படி அவன் பயணித்து போகிறான். அப்போ ஒரு சில கேள்வி கேட்கிறான், எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வார், நீ கவலைப்படாதே எலியாசாரே, நான் உனக்கு முன்பாக நீ சரியான ஐடென்டிஃபை பண்றதுக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவனுக்கு தூதனை அனுப்புவாரு. Hallelujah. God sent an angel before the servant of Abraham to help identify the right person for Isaac. தேவன் தம்முடைய தூதனை அவனுக்கு முன்பாக அனுப்புகிறார். இதை சுட்டி காட்டுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழி நடத்துதல் தேவையா, அந்த நேரத்தில் ஒரு தூதனை அனுப்பியும் நமக்கு வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். யாத்திராகமம் 23:20, வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இது மோசே மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வனாந்திர வழியாய் பயணிக்கிறவர்கள் இப்போ கானான் தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போகணும். அப்போ அந்த வழி பிரயாணத்தில், வனாந்திர பிரயாணத்தில் சேதமின்றி, அங்கு ஒரு பக்கம் கொள்ளையர்கள் வரலாம், எதிரிகள் வரலாம், மிருகங்கள் வரலாம், இது எல்லாம் அல்லது இயற்கையினால சேதங்கள் ஏற்படலாம். இதுல இருந்தெல்லாம் உங்களை காப்பதற்கு நான் என்ன செய்ய போறேன், உனக்கு ஒரு தூதனை அனுப்புறேன். முதலாவது ஒரு கைடன்ஸுக்கு, இரண்டாவது டு கார்ட் யூ, அந்த இடத்துல நீங்க ப்ரொடெக்ஷனுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறாராம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 33:2 நாம் வாசிக்கிறோம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் திருத்தி விடுவேன். பாருங்க, இப்ப அந்த கானான் தேசத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்கிற வேளையில பல விதமான சத்துருக்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு தேவன் என்ன செய்கிறார், அங்கே ஒரு தூதனை அனுப்புவேன். பாருங்க, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். எதற்காக? ஒரு வழிகாட்டுதலுக்காக. ஆபிரகாமின் ஊழியக்காரனுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டது. எதற்காக? ஒரு பாதுகாப்பிற்காக. வனாந்திரத்தில் அவர்கள் காக்கப்படும்படிக்கு they had to be guarded and protected. உங்களை பாதுகாக்கவும் தேவன் தூதனை அனுப்ப வல்லவராக இருக்கார். மூன்றாவதாக, உங்களுக்கு ஜெயம், சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்க, எதிராளின் மேல் ஜெயம் எடுக்க, உங்களுக்கு எதிரே எழும்பிக் கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் தூதன் முன்பாக சென்று உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். This is heavenly help. பரலோக ஒத்தாசை அல்லது பரலோக தூதனுடைய ஒத்தாசை சொல்லலாம்.